சார், எங்க அப்பாவோட பென்ஷன், கிராச்சுவிட்டி எல்லாம் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் வருது. அதை நான் கொடுத்துடுறேன். என்னம்மா சொல்ற? 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை தரதா உங்க அப்பா சொன்னதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். இப்போ நீ 3 லட்சம் சொல்ற, மிச்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க, கல்யாணம் ஆகட்டும். என் தலையை அடகு வச்சாவது மிச்ச பணத்தை கொடுத்துடுறேன். நீ தலையை அடகு வைப்பியோ வேற எதை அடகு வைப்பியோ, எதை செஞ்சாலும் இப்பவே செய், இல்லாட்டி நாங்க வேற பொண்ணு பாத்துக்கிறோம். அனு, நான் கொஞ்சம் நீங்க சும்மாருங்க. அம்மா, நான் நீ சும்மாருடா. உன் பேச்சு கேட்டுதான் நாங்க இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம். நீ வேணும்னா தியாகம் அது இதுன்னு அலையலாம், நாங்க நொண்டி பண்ண வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாது. வசதி பட்டா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கட்டும், இல்லன்னா போகட்டும். அனு, நான் சும்மாருங்க சார். எங்க அக்காவை பல பேர் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. அதுல உங்க மகன் தான் அவ ஊனத்தை பார்க்காம உள்ளத்தை பார்த்தாரு. அவ அதையே பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சம்பந்தம் உடைஞ்சு போயிடக்கூடாது சார். சரி, வேணும்னா ஒரு 10 நாள் அவகாசம் தரேன், அதுக்குள்ள முழு பணத்தோட வா. அனு, தம்பி என்னமோ பேச ஆசைப்படுது, நீங்க சொல்லுங்க தம்பி. ஒன்னும் பெருசா சொல்ல போறது இல்ல, சுருக்கமா முடிச்சிடறேனே. போங்கடா பரதேசி பசங்களா. உங்களை யார் வாய் திறக்க சொன்னது? எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. அனு, நான் பேசாதீங்க. எங்க நிலைமை யாருக்கு தெரியும்? உங்களை துணைக்கு கூட்டிட்டு வந்தது என்னோட தப்பு. நான் ஒன்னும் தப்பா பேசுறது போதாடா? இனிமே நான் உங்ககிட்ட எப்படி போவேன், பேசுவேன், ஜோதியோட கல்யாணத்தை முடிப்பேன். அதுக்காக நீங்க அவங்க கால்ல வேண்டிதான் சார் ஆகணும். நீ அவமானப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் அவமானப்பட்ட உங்களுக்கு என்ன சார் போச்சு? இது எங்க குடும்ப பிரச்சனை, இதுல தலையிட நீங்க யாரு? அனு, வாட் இஸ் திஸ்? என்ன பிரிச்சு பேசுற? ரெண்டு பேருக்கு உறவு இருக்குன்னு நினைச்சேன். உறவு என்ன உறவு? I thought we both love each other, I say. என்ன? அதாவது ரெண்டு பேரும் காதலிக்கிறோம்ல. ஆமா, காதல். அது ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். அப்பா செத்து போயிட்டாரு, அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும், இதுல காதல் வேற காதல். என்ன சொன்னீங்க? நம்ம ரெண்டு பேரும் காதல், லவ். வாட்? I love you. என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, உங்க அப்பா இறந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள உங்களால எப்படி இப்படி இருக்க முடியுது? ஏன் மூலையில உட்காந்து அழ சொல்றீங்களா? முடியாது. எங்க அப்பா அப்படி என்ன வளர்க்கல. வாழ்க்கையில ஏற்படுற கஷ்ட நஷ்டங்களை தைரியமா ஏத்துக்கணும்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. இப்ப எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். நான் மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்தேனா அதை யார் பண்றது? அது இல்லைங்க. சும்மா இருங்க சார். எப்ப பார்த்தாலும் பேனா பேப்பர். ஆமா, உங்க பேர் என்ன? மன்மதன். மன்மதன். பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படி முழுசா ஒரு பொண்ணு, அதுவும் அழகா தனியா இருக்கா, பக்கத்துல ஈ காக்கா கூட கிடையாது. ஏதாவது முயற்சி பண்ணலான்னு தோணலையா உங்களுக்கு? அந்த கழுத்தும் தெரியுது. ஆமா, அதை யார் போய் முதல்ல தொட்டுட்டு வரலான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓடணும். பின்னா சரி. 1 2 3. நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஆமா, நீங்க என்னமோ விட்டு கொடுத்த மாதிரி தெரியுது. திடீர்னு ஓட்ட பந்தயா? நீ மூச்சு வாங்குறத பாக்குதா? பரவாயில்லையே, பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இருக்கு. மிஸ் மாயா இருக்காங்களா? மாயா இருக்காங்களா? எஸ், கம் இன். கூப்பிடுறாங்க சார். ஓ, ஹலோ மேடம். I'm sorry. It's all right. Please sit down. கூப்பிட்டு உட்கார வச்சுட்டீங்க, யார் என்னன்னு விசாரிக்கலையே. இந்த வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம். மனசுல கொஞ்சம் சபலமோ பர்ஸ்ல கொஞ்சம் பணமோ இருந்தா போதும். ஓஹோ, அந்த மாதிரி வீடுங்களா? என் பேரு கூட என்னன்னு கேட்கலையே. டெலிபோன் டைரக்டரியில இருக்கிற எத்தனையோ பேர்ல ஒரு பேரு. நான் இப்படி ஞாபகம் வச்சுக்க போறதில்ல. மறக்க முடியாத பேர் இருந்தா? என் பேர் மதன், மன்மதன்.
மறுபக்கம் இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபக்கம் என் பக்கம் தான். என்ன வேணும்? உங்க கூட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணுமே. பேசலாமே. இல்ல, தனியா பேசணும்னு சொன்னேன். இவனால எதையும் கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. பிறந்ததுல இருந்தே இவ மை பாடி கார்டு. நீங்க தைரியமா பேசலாம். தைரியம் இல்லைன்னா இங்க தனியா வந்திருக்க மாட்டேனே. எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். ஷூர். சும்மா டெஸ்ட் பண்ண, காது கேக்குதா இல்லையான்னு. எல்லாத்தையும் சந்தேகப்படுவீங்க போல இருக்கு. அது என் பிறவி குணம். ஆமா, என் எழுத்துல நான் அவ்வளோ ஆர்வம். விடிகிற வரைக்கும் காத்திருக்க முடியாம அவ்வளவு பணம் கொடுத்து ராத்திரியே வாங்கி படிக்கிறதுக்கு அப்படி என்ன அவசரம்? எனக்கு வேற வழி இல்ல. உங்க எழுத்துல எனக்கு பிடிக்கும். நான் உங்க ரசிக்க. உங்க இரவு தான் எனக்கு பகல். நீங்க கண் முழிக்கும் போது நான் தூங்க போயிடுவேன். காலையில வர உங்க பத்திரிகைய என்னால படிக்க முடியறதில்ல. அதனால பணம் கொடுத்து எனக்கு கிடைக்கிற நேரத்துல படிக்கிறேன். சிம்பிள் தான். அரை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு குச்சியை சாப்பிட்டு இருப்பாங்க சின்ன பசங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க நம்புவாங்க. ஹலோ பேபி, என் எழுத்துல திடீர்னு ஆர்வம் ஏற்பட்டது உனக்கு இல்ல, வேற யாருக்கோ. நீ வெறும் போஸ்ட் ஆபீஸ் தான். உனக்கு கிடைக்கிற செய்தியை யாருக்கோ சொல்ற. அது யாருன்னு சொன்னா நல்லா இருக்கும். சொல்லாட்டி எனக்கு ஒரு கெட்ட வழக்கம். எனக்கு செய்தி கிடைக்காட்டி கிடைச்சது செய்தியை மாத்திடுவேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாட்டி உன்னை பத்தி எழுதிட்டு போறேன். உன் தொழிலை பத்தி, எங்க இரவும் உனக்கு பகலானது பத்தி. எழுதுங்களேன். எனக்கு இலவசமா விளம்பரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். விளம்பரம் கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் எழுதுனது போலீஸ் படிச்சாங்க, என்ன ஆகும் தெரியுமா? மிரட்டலா? அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இடுப்புக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். என் தொடையில ஒரு மச்சம் இருக்கு. அது எந்த தொடையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பட் நம்ம பாதி பேருக்கு தெரியும். இந்த மிரட்டுற வேலையில என்கிட்ட வேண்டாம். ஓகே, பார்ட்டி வர நேரமாச்சு. You can go. பெரிய இடம் தான் போல் இருக்கு. ஓகே. Station B calling headquarters. Station B calling headquarters. Headquarters to Station B. Receiving you loud and clear. Speak up. அந்த பத்திரிக்கைக்கார மன்மதன் மாயா வீட்டுக்கு வந்துட்டு போறான். மதனா, அவனுக்கு எப்படி வீடு? நல்லா பாத்தியா? அவன் தானா? நிச்சயமா தெரியும் சார். அவனே தான் சார். அதே ஜீப் தான் சார். ஓவர். Message received. Over and out. ஏய், யார் நீ? மதன், மன்மதன். மறுபக்கம் என் பக்கம் தான். என்ன வேணும் உனக்கு? உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். நான் சொல்ல முடியாது. அந்த செக்யூரிட்டி ஆபீசர் கிட்ட எப்படி போய் மாட்டேன்? நான் லதா கிட்ட வேற எங்கேயாவது பேசி தொலைச்சிருக்கலாம். என் கெட்ட நேரம் நான் ஏர்போர்ட்ல வச்சு பேசிட்டேன். இது பாரு, உன்னை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். கர்ப்பத்தை கழிச்சு ஊர் பைசா ஓகே? ஏய், என்ன சும்மா அழுது கல்யாணம் பண்றேன்? அதான் பணம் தரேன். அப்புறம் என்ன பிரச்சனை? இது காப்பி தான். ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு. பிசினஸ் பேசலாமா? எனக்கு மொத்தமா 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அவ்வளவு தர முடியாதா? 2 லட்சம் ரூபாய் கொடு போதும். மீதிய இன்னொரு பார்ட்டி மாட்டிருக்கா, அவங்கிட்ட கறந்துடுறேன். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, வேற வழியும் தெரியல. எனக்கு ஊனமான ஒரு பொண்ணு இருக்கு. அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? அவர் சொன்ன காரணத்தை கேட்டா பரிதாபமா இருந்துச்சு. அவர் என்ன பிளாக்மெயிலே பண்ணிருக்க வேண்டாம். சும்மா கேட்டிருந்தாலே நான் கொடுத்துருப்பேன். விவரம் புரியாதவரா இருந்தாரு. அவர் செத்ததுக்கு அப்புறம் அந்த கேசட் வேற யார் கையிலாவது கிடைச்சு அவங்க அதிகமா பணம் கேட்டா என்ன பண்றதுன்னு பயந்து தான் அந்த கேசட் தேடி அவர் வீட்டுக்கு போனேன். கிடைக்கல. இத பத்தி வேற யாராவது உன்னை விசாரிச்சாங்களா? ஆமா சார். ஒரு நாள் ராத்திரி திடீர்னு என்ன சில பேர் துரத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒருத்தர் என்ன காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாமே அவன் ஏற்பாடு தான்.
எதை தேடி அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் வீட்டுக்கு போனேன்? அது வந்து ஒழுங்கா பதில் சொன்னா முழுசா வீட்டுக்கு போலாம். வீடியோ கேசட். கிடைச்சதா? இல்ல இந்த விஷயமா உன்னை யாராவது காண்டாக்ட் பண்ணா என்கிட்ட சொல்லணும். சார், நான் சொல்றதை நம்புங்க சார். அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் கொலைக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. சோ நீயும் உங்க அப்பாவும் அவங்களால பயன்படுத்தப்பட்ட பலியாடுகள். ஆடு வரைக்கும் வந்துட்டா. நம்ம திட்டம் முழுக்க அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் பத்திரிக்கைக்காரன், அவனுக்கு வியாபாரம் ஆகணும். தெரிஞ்ச விஷயத்தை மொத்தமா போட்டு உடைக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா எழுதி கடைசியில பெரிய குண்டா போடுவான். சாரோட போட்டோவையும் போட்டு இவர்தான் சொல்ல போற, அப்ப புரிஞ்சுக்கிங்க. லுக், இதுக்கு மேலே அவனை விட்டா. ஹலோ சார், இங்கதான் இருக்கா? எஸ் சார். சார் கிட்ட இருந்து போன். நம்ம திட்டத்தோட கடைசி கட்டத்துல இருக்கோம். இந்த நேரத்துல இன்னொரு கொலை நடக்கிறத அவர் விரும்பல. மதன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஆனா இனிமே மதன் எழுதக்கூடாது. நான் சொல்றத இது சாரோட ஆர்டர். மதன், என்னெல்லாம் நடந்திருக்கு பாத்தியா? சார், இதுல இருந்து தெளிவா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியல? நான் எழுதுறது அவங்களுக்கு பிடிக்கல. என்ன நேரடியா தாக்கி பார்த்தாங்க. நான் நிறுத்தல. அதான் எனக்கு எங்க வலிக்குமோ அங்க அடிச்சிருக்கானுங்க. இனிமே எழுதாதன்னு அழுத்தமா சொல்லிட்டாங்க சார். அவங்க சொன்னா நிறுத்தணுமா? நீ எழுது. நீ அடிக்கடி சொல்லுவியே, அது மாதிரி அடி வரைக்கும் போய் எழுது. இந்தமே ஒரு நிமிஷம் கூட அவங்க நிம்மதியா இருக்க கூடாது. இல்ல சார், என்னால எவ்வளவு வேதனை, எவ்வளவு நஷ்டம். தப்பு. நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் எழுத போறதில்லை. நஷ்டத்தை பத்தி நீ கவலைப்படாத. லட்சியம் தான் முக்கியம். இதுக்காக என் சொத்து பூரா போனாலும் கவலை இல்ல. தெரியும் சார். அதுக்காக போன உயிர் திரும்ப கிடைக்குமா? எனக்காக எத்தனை பேர் அடிபட்டு கிடக்குறாங்க பாருங்க. வேணாம் சார், வேணாம். என் லட்சியத்துக்காக மத்தவங்க உயிரை பணம் வைக்க நான் தயாரில்ல. உயிர் என்னப்பா பெரிய உயிர்? நீ இங்க இருக்கிற 300 பேர் உயிருக்காக கவலைப்படுற. ஆனா இந்த அளவுக்கு துணிஞ்ச அந்த கொலைகாரன் இது வரைக்கும் எத்தனை பேர் உயிரை பறி கொடுத்திருப்பான்? இனிமேல எத்தனை ஆயிரம் பேர் உயிரை பறி கொடுக்க காத்துட்டு இருப்பான். அதை கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? நீ எழுதுப்பா. துணிஞ்சு அவனை எழுதி அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு எங்கிட்ட கொடுப்பா. அவனை நாங்க பாத்துக்கிறோம். பேச சுலபமா இருக்கும். யோசிச்சு பார்த்தாலும் உண்மை புரியும். அடிபட்ட வேகத்துல நீங்க எல்லாரும் பேசுறீங்க. கண்டிப்பா நான் எழுத போறதில்ல. அப்ப என் முடிவும் தெரிஞ்சுக்க. நீ திரும்ப எழுதுற வரை அந்த பக்கத்துல வேற எதையும் அச்சடிக்க மாட்டேன். உங்க இஷ்டம். என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. அப்ப நாளையில இருந்து உன் பக்கம் வெறும் வெள்ளை பேப்பரா தான் வெளியில வரும்.